நண்பர்களே, இன்று நாம் கேட்கப் போவது விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளத்தின் ஒரு சுவாரஸ்யமான கதையை. இந்த கதையில் புதிரும் அறிவும் நிறைந்திருக்கிறது. வாருங்கள், கதையை ஆரம்பிப்போம். இரு இளவரசர்களின் கதை. ஒரு அமைதியான இரவில் மன்னர் விக்ரமாதித்தன் தனது தோளில் வேதாளத்தை சுமந்தபடி காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்தார். வழக்கம் போல வேதாளம் சிரித்தபடி ஒரு புதிர்கதையை ஆரம்பித்தது. ஒரு தூரமான ராஜ்யத்தில் ஒரு அறிவுள்ள அரசர் வாழ்ந்தார் என்றது வேதாளம். அவர் வயதானதும் தன் அரசை யார் பின்பு ஆழ்வார்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். இருவரும் வீரமிகு இளவரசர்கள். ஆனால் ஒரு பெரிய கேள்வி அவரது மனதில் இருந்தது. அரசாட்சியை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? முதல் மகன் மிகுந்த அறிவாளி. அவன் எந்த பிரச்சனையையும் தீர்க்கும் திறன் கொண்டவன். அவனது புத்திசாலித்தனமான யோசனைகள் நாட்டை வளமாக்கும். 2வது மகன் மிகுந்த கருணை உள்ளவன். அவன் மக்களை அன்புடன் பார்த்துக் கொள்வான். அவர்களின் பிரச்சனைகளை கவனமாக கேட்பான். நியாயமாக முடிவு செய்வான். அந்த மன்னர் குழப்பத்தில் இருந்தார். அரசை அறிவாளிக்காக கொடுக்க வேண்டுமா அல்லது கருணையுள்ளவனுக்காக கொடுக்க வேண்டுமா? வேதாளம் தன் வழக்கமான குரலில் சிரித்தது. விக்ரமாதித்தா, இந்த கேள்விக்கான பதிலை நீ தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்துப் போகும். ஆனால் பேசினால் நான் திரும்ப என் மரத்துக்கு பறந்து போய்விடுவேன். இப்போது சொல், யார் அரசராக வேண்டும்? விக்ரமாதித்தன் அமைதியாக நடந்து கொண்டே யோசித்தார். பிறகு உறுதியான குரலில் சொன்னார், ஒரு நல்ல அரசனுக்கு 2 குணங்களும் அவசியம். அறிவு அரசை வழிநடத்தும். கருணை மக்களை பாதுகாக்கும். அறிவாளி மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் இரக்கம் குறையும். கருணை உள்ளவன் மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் யோசனை குறையும். ஆனால் இருவரும் சேர்ந்து ஆட்சி செய்தால் அந்த ராஜ்யம் நிச்சயம் வளர்ச்சியடையும். அந்த காடும் சில நொடிகள் அமைதியாகியது. வேதாளமும் சிரிப்பை நிறுத்தியது. பிறகு திடீரென்று சிரித்தபடி கத்தினது. விக்ரமாதித்தா, நீ மறுபடியும் என் புதிரை தீர்த்து விட்டாய். ஆனால் நீ பேசிவிட்டாய். அதனால் நான் பறந்து போகிறேன். அவனது குரலுடன் கூடிய காற்றில் வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து விலகி இருளில் மறைந்தது. விக்ரமாதித்தன் மீண்டும் திரும்பி வேதாளத்தை பிடிக்கச் சென்றார். ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு புதிய கதையுடன், ஒரு புதிய புதிருடன் அவரை சோதித்தது. ஆனால் விக்ரமாதித்தன் ஒருபோதும் கைவிடவில்லை. அவருக்கு தெரியும், இந்த புதிர்களின் வழியேதான் உண்மையான ஞானம் இருக்கிறதென்று. நண்பர்களே, இன்றைய விக்ரமாதித்தன் வேதாள கதை இதுவே. அறிவும் கருணையும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல தலைமை உருவாகும் என்பதை சொல்லும் அழகான கதை. நாம் மறுபடியும் சந்திப்போம் அடுத்த விக்ரமாதித்தன் வேதாள கதையில். நன்றி நண்பர்களே. இரு நண்பர்களின் கதை. விக்ரமாதித்யன் கதைகள். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம கேட்கப் போகும் கதை விக்ரமாதித்யன் ராஜா மற்றும் வேதாளம் பற்றிய சவால்கள் நிறைந்த ஒரு கதையாகும். அதில் புதிர்கள், ஞானம், நுண்ணறிவு நிறைந்துள்ளன. ஆகவே ஓய்வெடுத்து நிம்மதியாக உட்கார்ந்து கேளுங்கள். ஒரு அமைதியான இரவில் விக்ரமாதித்தன் காட்டு வழியாக நடந்து சென்றார். மரங்கள் காற்றில் குலுங்கியது போலவும், ஆந்தைகள் தூரத்தில் கூச்சலிட்டது போலவும் சந்திரன் ஒளி அவரின் பாதையை வழிநடத்தியது. எப்போதும் போலவே கூர்மையான வேதாளம் அவரது தோளில் அமர்ந்து ஒரு குழந்தை போல் சிரித்தும் அசைந்தும் இருந்தது. பின்பு வேதாளம் கூறியது, விக்ரமாதித்யா, இன்று நான் உனக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கேள், ஏனெனில் இந்த கதையில் ஒரு புதிர் மறைந்துள்ளது. அப்போது வேதாளம் கதையை தொடங்கியது. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் எப்போதும் உண்மையை பேசுவார். என்ன நடந்தாலும் பொய் பேச மாட்டார். ஆனால் மற்றவர் எப்போதும் பொய் பேசுவார். அவரின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாகவே இருக்கும். ஒரு நாள் இந்த 2 நண்பர்கள் ஒரே வழியில் சந்தித்தனர். அப்போது ஒரு பயணிகள் குழு வந்தது.
அவர்கள் அந்த காட்டிற்கு புதியவர்கள். அவர்கள் அருகிலுள்ள நகரத்தை தேடி வந்தார்கள். ஆனால் சாலைகள் குழப்பமாக இருந்தன. அவர்கள் அந்த 2 நண்பர்களிடம் கேட்டனர், அன்புள்ளோரே, நாங்கள் நகரத்திற்கு செல்ல வேண்டும். எந்த வழியில் செல்ல வேண்டும்? இங்கே சிக்கல் வந்தது. ஒரு நண்பன் உண்மையைச் சொன்னார். மற்றவர் முழுமையான எதிர்மறையாக பொய்யைச் சொன்னார். ஆனால் பயணிகள் யார் உண்மையைச் சொல்கிறார், யார் பொய் பேசுகிறார் என்று அறியவில்லை. அவர்கள் குழப்பத்தில் இருந்தனர். ஆகவே விக்ரமாதித்யா, நீ சொல், பயணிகள் சரியான பாதையை எப்படி சென்றார்கள்? பின்னர் வேதாளம் சிரித்து கூறியது, நினைவில் வைக்க விக்ரமாதித்யன், நீ பதிலை அறிந்திருந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்துச் சிதறும். ஆனால் சரியான பதிலை கூறினால் நான் உன் தோளிலிருந்து பறந்து என் மரத்துக்கு திரும்புவேன். நீ என்ன செய்யப் போகிறாய்? விக்ரமாதித்யன் பதில். விக்ரமாதித்யன் சிரித்தார். அவர் அமைதியாக சிறிது நடந்து பின்னர் கூறினார், மிக எளிது. பயணிகள் ஒரே கேள்வியை முதலில் ஒருவரிடம் கேட்க வேண்டும். நான் உன் நண்பரை கேட்டால் அவர் என்ன கூறுவார் என்று. அவர்கள் உண்மை பேசுபவரை கேட்டால் அவர் பொய்யரை பற்றி சொல்வார். அவர் சொல்வது தவறு என்று. அவர்கள் பொய்யரை கேட்டால் அவர் உண்மை பேசுபவரை பற்றி கூறுவார். ஆனால் அவர் பொய் பேசுவதால் தவறாகச் சொல்வார். எனவே அவர்கள் கேட்கும் பதில் எப்போதும் தவறாகத்தான் இருக்கும். ஆகையால் அவர்கள் இருவர் சொல்வதற்கும் எதிராகச் செல்ல வேண்டும். அப்படியே அவர்கள் உண்மையான நகர பாதையை கண்டுபிடிப்பார்கள். வேதாளம் கைதட்டி சிரித்து கூறியது, புத்திசாலி விக்ரமாதித்யன். மீண்டும் ஒரு முறை நீ என் புதிரை தீர்த்துவிட்டாய். உன் ஞானம் சந்திரனையும் விட பிரகாசமாகும். பின்னர் வேதாளம் கூச்சலிட்டு கூறியது, ஆனால் நீ பேசினாய், எனவே நான் பறந்து போகிறேன். காற்றின் சத்தத்துடன் வேதாளம் விக்ரமாதித்யனின் தோள்களிலிருந்து பறந்தது. பழமையான மரத்திற்கு திரும்பியது. இவ்வாறே விக்ரமாதித்யன் ஒவ்வொரு புதிரையும் வெற்றியடைந்து தனது பயணத்தை தொடர்ந்தார். இது இன்று நமது கதையின் முடிவு. அடுத்த கதையில் விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளத்தின் அடுத்த புதிரோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.